பில்ட் பண்ற அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. லைக் விக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெப்சைட் வேர் யூ கேன் பில்ட் யுவர் ஒண்டர்ஃபுல் வெப்சைட்ஸ். அண்ட் கோடாடி அப்படின்றதுலையும் நீங்க வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே. Then you have like Big Rock, domain and hosting. நீங்க வந்து domain and hosting வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதில் பண்ண முடியும். As well as they are providing website builder. வெப்சைட்டை நீங்க இதில் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி வந்து you can see WordPress as well. வேர்ட்ப்ரெஸ்லையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துலயும் வெப்சைட் பில்டிங் அப்படின்றது வந்து சிமிலரா தான் இருக்கும். இப்போ ஏஐ வந்துட்டதுனால எல்லாத்துலயும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிமிலரா வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி போறீங்க அப்படின்னா ஷாப்பிஃபை அப்படின்றது தான் பெஸ்டான ஒரு வெப்சைட். ஷாப்பிஃபைல யூ கேன் பில் இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் பண்றீங்கன்னா இதுதான் நம்பர் 1 வேர்ல்டுலேயே இது வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு. அண்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கு. எல்லாம் சேம் டைப்பா தான் இருக்கும். என்னை பொறுத்தளவுல ஒரு மாடரேட்டரான ப்ரைஸ்ல ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கிறவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா விக்ஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல். சூப்பர் சாரி. ஸோ இது ஒரு நல்ல வெப்சைட்டுங்க. இதில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஒரு லைக் கம்ப்ளீட்டான வெப்சைட், ஒர்க்கபிள் வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேஸ். ஸோ இதில் நீங்கள் நார்மலாக உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அதை என்டர் பண்ணிட்டு தென் யூ வில் லேண்ட் ஹியர். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கிரியேட் வெப்சைட்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் நியூ சைட்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பில்ட் யுவர் ஓன் வெப்சைட். இதுல ஏ யூஸ் பண்ணி பண்ண முடியும். சார்ட் ஸ்டார்ட் வித் சாட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டீங்கன்னா இதுல நீங்க என்ன வெப்சைட் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடில உங்க பிசினஸை பத்தி டீட்டெயில் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இதுல கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்றேன். குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா இப்போ இதோட விஷன் மிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேவா, லெட் மீ கிவ் திஸ். ஸோ டீட்டெயில்ல நான் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் வெயிட். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் கேட்டுக்கு குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்னா. ஓகே, வாட் டைப் ஆஃப் கண்டென்ட் ஆஃபரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். As courses, trainings. சைன் அப்லாம் வேணுமான்னு கேட்குது. நான் மெம்பர்ஷிப் கொடுக்க போறேன் அப்படின்றதால எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, சைன் அப்ஸ். அப்போ என்னோட வாட் இஸ் தட் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் பொறுத்தளவில் மெம்பர்ஸ் வந்து லாகின் பண்ணணும், லாகின் பண்ணி கோர்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணணும். அதனால நான் சைன் இன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். லைக் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்க வெப்சைட் என்ன கோலுக்காக பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் கிவ் த ரெக்யர்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ல எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்கு. நான் 100ன்னு கொடுக்குறேன். எவ்வளோ கஸ்டமர் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. நான் 100 கொடுக்குறேன்.
நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு கிரியேட் பண்றதுக்கு. அது எதுவுமே கம்ப்ளீட்டா நீங்க பண்ண முடியாது. நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஃப்ரீயாவே இதுல நீங்க பண்ணிடலாம். அதனால தான் பிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்கு ஃப்ரீயா நீங்க வெப்சைட் பில்டு பண்றதுக்கு. அதையுமே நான் எண்ட் ஆஃப் த செஷன் சொல்றேன். பட் விக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட்டை உங்களுக்கு பில்டு பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஒர்க்கிங் வெப்சைட் அண்ட் தட் ஆல்சோ ஃபார் ஃப்ரீ. நீங்க வந்து டொமைன் நேம் கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணல. ஓகே, கனெக்ட் பண்ணாம டிசைன் சைட் அப்படின்றதுக்குள்ள போயிடுறேன். ஓகே, ஜெனரேட்டர் டிசைன் இருக்கு. ஜெனரேட்டர் டிசைன் நான் கொடுத்துடலாம். ஸோ தட் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அது இப்போ என்ன பண்ணுன்னா இன்னும் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணோம் இல்லையா, அந்த டீட்டெயிலை வச்சுட்டு இது என்ன பண்ணுது, வெப்சைட் வந்து இப்போ கிரியேட் பண்ணுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். சி, அதுவே ஏஐல ஜென்ரேட் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக பில்டு பண்ணிட்டு பாருங்க வெப்சைட். கண்ணு முன்னாலே பில்டு பண்ணிட்டே இருக்கா. கோர்சஸ், குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலுக்கு கோர்சஸ் இங்கே பாருங்க. தமிழ் என்டர்பிரினர்ஷிப் கான்ஃபரன்ஸ். ஓகே, அதுவே அடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட் இது எல்லாமே பில்டு பண்ணிட்டு ரிசோர்சஸ் எல்லாம் இல்லை வந்துருச்சு. நீங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே அப்டேட் பண்ணிடும். இங்கே நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகே, இல்லை இந்த மாடல் எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஜெனரேட் ஆப்ஷன் இருக்கு. யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் ரீஜெனரேட், அது வேற டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதில் ரெண்டுல உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் சூஸ் டு ரீஜெனரேட் அகெயின். ஓகே, திரும்ப ரீஜெனரேட் கொடுத்துட்டு வேற மாதிரி வேணும்னாலும் கொடுக்கலாம். உங்களோட இன்புட் எவ்வளவு தூரம் நல்லா கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வெப்சைட்டும் நல்லா வந்து கிரியேட் ஆயிருக்கும். கண்டினியூ வித் திஸ் டிசைன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ வெர்ஷன் 3 நான் இந்த கலர்லோட போகிறேன். குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் .comனு இருக்கான்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டினியூ டு எடிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, கண்டினியூ டு எடிட் ஸோ தட் இட் வில் கோ டு எடிட்டர். இதில் வேற என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். சி, இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ஆட் எலமெண்ட்டு, ஆட் செக்ஷன், பேஜ் அண்ட் மெனு, சைட் டிசைன், ஆப் வேற எதுவும் உள்ள இன்டெகிரேட் பண்ணணும்னா யூ கேன் ஆப் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா யூ கேன் ஆட் ஹியர். மீடியாஸ் உங்கள் ஃபோட்டோ எதுவும் ஆட் பண்ணால் பண்ணலாம். சிஎம்எஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் இட் ஹியர். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு இப்போ இருக்கு. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் எனி திங். இதில் செட்டிங் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் த செட்டிங் as well அண்ட் மேனேஜ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுலேயே மேலே ஆப்ஷன் வந்திருக்கும். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சர்வீஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே கிரியேட் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிராண்டிங் எசென்ஷியல், சேல்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கிரியேட் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா யூ கேன் கிளிக் எடிட். ஸோ இந்த சர்வீஸ்க்கு அது என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் போட்டிருக்கீங்களோ உங்களோட ப்ராடக்ட் ஃபோட்டோ இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடலாம். ஆர்எல்ஸ் வேற ஏதாவது சர்வீஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் நியூ சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணி யூ கேன் ஆட் அ நியூ சர்வீஸ். இப்போ ட்ரையல் செஷன் அது சஜஸ்ட் பண்ணுது பாருங்க. ஹோம் ஒர்க் ஹெல்ப், ஆன்லைன் டியூட்டர். ஸோ அதுவே வந்து என்ன பண்ணுது, சஜஸ்ட் பண்ணுது என்ன மாதிரி வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து இது இப்போ லைக் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் பண்றதுனால இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுது. நீங்க உங்க பிசினஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இங்க பாருங்க டான்ஸ், பிசினஸ், கிளாஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கு. ஸோ தட் திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம் டு பில்ட் அ வண்டர்ஃபுல் வெப்சைட். ஓகே, வேற எந்த வெப்சைட்லையும் இந்த அளவுக்கு இருக்காது. ஏஐலலாம் இருக்கு நிறைய, அது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்காது. இவ்வளோ டூல்ஸ் அதில் இருக்காது. ஸோ லைக் திஸ் யூ கிளிக் அண்ட் எடிட். என்னெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் எடிட் லைக் திஸ். கிளிக் ஆன் ஈவெண்ட்ஸ், அப்புறம் யூ கேன் எடிட். இதில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் எடிட். மேனேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு you want to change the like image and all, you can edit the details. இதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.
ஓகே, தமிழ் பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இதுல கம்ப்ளீட்டா அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேட்டா தான் ஃபீட் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இதுல கேட்டிருக்கிறத அப்படியே ஃபீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த எடிட் பண்றது பெரிய மேட்டர் இல்லை. ஓகேவா? இதை எடுத்து எடிட் பண்றது மேட்டர் இல்லை. இப்போ இதுல எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஆட் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல இருந்து இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆட் இமேஜஸ். ஓகே, அண்ட் பட்டன் புக் நவ் பை நவ் அந்த மாதிரி பட்டன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிளிக் அண்ட் ஆட் பட்டன்ஸ் லைக் திஸ். அண்ட் யூ கேன் கிவ் த லிங்க் ஆஸ் வெல். அதுல லிங்க் இருக்கிறத லிங்க் நீங்க வேணா மாத்திக்கலாம். அந்த பட்டன் எங்க போய் லேண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி லிங்கை நீங்க கொடுக்கலாம் இதுல. ஓகே, வெப் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எந்த லிங்கை கொடுத்தாலும் அந்த பட்டனை கிளிக் பண்ணா அங்கே போயிடும். நீங்கள் வாட்ஸ்அப் கொடுத்துருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் போயிடும். ஓகே, இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கு கால் வரும். அண்ட் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க எதுவும் டாக்குமெண்ட் வேணும்னா அவங்களோட கஸ்டமர். ஓகே, ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது இது எல்லாமே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். அண்ட் ஸ்ட்ரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒவ்வொரு லைக் செக்ஷனுக்கும் நடுவில் நீங்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் கிரியேட்டிவிட்டி தான். சரியா? நான் டூல்ஸ் சொல்லி தரேன். நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணிக்கோங்க. இது எங்க வரணும், இது முதல்ல வரணும்னா இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அப்படியே மேலே போயிடும். சேம் லைக் கேன்வா. ஓகே, கேன்வா மாதிரியே தான். ஓகே, இதை அப்படியே நீங்க மேலே தூக்கி என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம். இது வேண்டாம்னா கீழே தூக்கி வச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எப்படி வேணுமோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வைக்கிறது தான் மேட்ரு. அண்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை பிடிச்சி இப்படி கம்மி பண்ணி பட்டன் நான் கூட தூக்கி இந்த ப்ளஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம யூ கேன் ஆட் மெனி மோர் திங்ஸ் பை ப்ரெஸ்ஸிங் திஸ். கேலரி மாதிரி வேணும், போட்டோ எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ண ஒர்க் எல்லாம் கேலரி மாதிரி ஷோகேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கேலரி என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கேலரி மாதிரி நீங்க கொடுக்கலாம். அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக என்ன செஞ்சிருங்க, பிளேஸ் பண்ணிருக்கோம். பிளேசிங்னா ரொம்ப முக்கியம். தேவையில்லாத வேண்டாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பட்டன் அமுக்குனீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு இதுல வேண்டாம், இதுல வந்து நிறைய இமேஜஸ் இருக்கு இல்லையா, இது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேனேஜ் மீடியா கொடுத்துட்டு இதுல என்னெல்லாம் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு வேண்டாம் டெலீட் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னோட ப்ராஜெக்ட் இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, நம்மளோட போட்டோ தான் ஆட் பண்ணணும். அப்ப இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஓகே, இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நான் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூலுக்கு தேவையான இமேஜஸ் தான் நான் வைக்கணும் இல்லையா? அவன் தான் பார்க்கறதுக்கு அந்த கேலரி நல்லா இருக்கும். ஸோ தட் ஐ எம் ரிமூவிங் எவ்ரி திங். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் நம்ம கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கோ இமேஜஸ்ல போயிட்டு அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், நம்மளோட இமேஜ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ. நான் இப்போதைக்கு சும்மா ஒரு 4-5 இமேஜ் வந்து ஆட் பண்றேன். இருக்கிறதெல்லாம் நான் ஆட் பண்றேன். ஓகே,
ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு பேஜ், இங்கே டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கேலரியில் தேவையில்லாதான் டெலீட் ஆகிட்டு நம்மளோடது ஆட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். இது எனக்கு தேவையில்லை, அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி யூ கேன் ஆட் இமேஜஸ். இதுலேயே நீங்கள் வீடியோ ஆட் பண்ணனாலும் மேனேஜ் கொடுத்துட்டு யூ கேன் ஆட் வீடியோ ஆஸ் வெல். ஆட் மீடியாவில் போயிட்டு வீடியோ ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபைலாகவும் அப்லோட் பண்ணலாம். யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோவாக இருக்குனாலும் யூடியூபோட லிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்னும் வீடியோ வந்து இதில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். லெட் மீ கிவ் திஸ். எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது உள்ள வந்துடும். அதான் சூஸ் பண்ணுங்க, 10 வேலை முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட கஸ்டமர் வந்து டெஸ்டிமோனிலாம் கொடுக்குறாங்க, அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, யூ கேன் ஆட். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனில் போயிட்டு எது எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, வீடியோவுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ அண்ட் மியூசிக்னு தனியாகவும் இருக்குது. நீங்கள் இந்த கேலரியிலையும் நீங்கள் வீடியோ வேணாலும் வச்சுக்கலாம். யூடியூப் வீடியோ அந்த தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து இதில் நீங்கள் யூடியூப் வீடியோவை தனியாக வைக்கிறனாலும் வைக்கலாம். இதில் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஹோம் பேஜில் முன்னாடி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஹலோ போட்டிருக்கு, இந்த லெஃப்ட் சைடில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நல்லாயிருக்கும். ஹலோவை தூக்கி ரைட்டில் வச்சுட்டு அதை சின்னதாக்கணும் அப்படின்னா you can make that small like this, your text here, that's it. இந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் என்ன பண்ணலாம், பில்டு பண்ணலாம். நான் வந்து டூல்ஸ் எப்படிலாம் வைக்கணும்னு தான் சொல்லித்தரேன். ஓகே, அண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு யூ கேன் சேஞ்ச் தட் டு கலர். இல்லை இமேஜ் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இமேஜாக நீங்கள் வைக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வச்சுருங்க. வச்சிங்கன்னா தட் வில் பி ஃபைன், ரைட்? இந்த மாதிரி எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர். இமேஜ் வேணும்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ஆட் வாட் இமேஜ் யூ நீட், ரைட்டா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்றதுனால நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இதை வச்சுட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே பேக்ரவுண்ட் ஆகும். வந்துருச்சா? பேக்ரவுண்டில் நீங்கள் எங்கெல்லாம் கலர் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் மாற்றலாம். எல்லாத்தையும் கிளிக் பண்ண அது பக்கத்துல ஆன்சர் வந்துடும், ஐ மீன் ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி யூ கேன் சேஞ்ச். ஓகேவா? அண்ட் இன்னும் வேற என்ன இருக்கு? இன்டராக்டிவ் எம்பெடட் கோட் இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வைக்கலாம். இப்போ நம்ம பேஜ் வெப்சைட் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கீப் திஸ் லைக் திஸ். ஸோ இதை வந்து ஒருத்தவங்க கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து என்ன பண்ணும், மற்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகும். ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், டைரக்டாக ஷேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் மோர் தென் தட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வைக்க முடியும். பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பேமெண்ட் வச்சுட்டு பே நவ் பட்டன், புக் நவ் பட்டன், இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இந்த பே நவ் பட்டன் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து வேணும் இல்லையா? பேமெண்ட் கேட்வே யூ கேன் யூஸ் ரேசோ பே அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ரேசோ பேல போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அண்ட் கேன்சல் செக் வச்சுக்கோங்க, பேங்க் டீட்டெயில் வச்சுக்கோங்க, ரைட்? இந்த 4 வந்து போதுமானது. இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இது எதுக்காக? ஆன்லைனில் பேமெண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் பேமெண்ட்லாம் ஆன்லைனில் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இது. ஓகே, ஸோ இதில் பில்டு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த பே நவ் பட்டன்லாம் வைக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க ஆன்லைனில் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அங்கேயே பே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை பாருங்க. நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can learn that by வெனஸ்டே பார்த்துக்கலாம். சரியா? வெனஸ்டே நான் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, வெனஸ்டே நம்ம பார்த்துக்கலாம். ரைட்? ஆக்சுவலி இன்னைக்கு மண்டேயோட முடியணும் நம்ம செஷன்.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா 17th, ஏன்னா ஒரு செஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால 17th ஒரு செஷன் வச்சிடலாம் அப்படின்ட்டு. வெனஸ்டேயோட நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பில்டு மெனி வெப்சைட்ஸ். அண்ட் மேலே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கெல்லாம் அனுப்புறீங்களோ அதெல்லாம் வெப்சைட்டாக வந்துடும். இந்த மாதிரி வெப்சைட்டாக வந்துடும். நம்ம பில்டு பண்ணதெல்லாம் இதில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வெப்சைட்டாக வந்துடும். அவ்வளோதான். இது வந்து நான் வேகா இதில் போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம ஏஐ டூலை யூஸ் பண்ணி பண்ணதுனால இது கொஞ்சம் சுமாரான சைட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இல்லையா. இப்போ இதே இது ஏஐ யூஸ் பண்ணாமல் நிறைய டெம்ப்ளேட் உள்ளே இருக்கும். அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா இருக்கும். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணதுதான். எடிட் சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது டிஃபால்ட்டா நம்மளோட விக்ஸ் கொடுக்கக்கூடிய வெப் டெம்ப்ளேட். சி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மேல பேனர் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீட்டாவும் வெப்சைட் பண்ணலாம். நம்ம பண்ணது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைக் இந்த இடம் இருக்கும் இல்லையா, இங்க வந்து நம்ம ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். அதுக்கு பதிலாக கிரியேட் நியூ சைட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எதுவும் ஏஐல சேட் பண்ணாம செட்டப் வித்தவுட் சேட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத போடுங்க. ஓகே, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, நான் ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு போடுறேன். இதுல இருக்கு இல்ல கன்சல்டன்ட் இருக்கு, கன்சல்டன்ட் நான் கிளிக் பண்றேன். ஓகே, கன்சல்டன்ட்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட் ஆல்ரெடி பில்டு பண்ணி வச்சிருக்க டெம்ப்ளேட் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்றதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஸ்கிப் கொடுத்துருங்க. சரியா, கண்டினியூ டு டேஷ்போர்ட். இதுல டிசைன் சைட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துருங்க. டிசைன் சைட். இங்க பிக் டெம்ப்ளேட் கொடுங்க. அப்புறம் வந்து நம்ம ஜென்ரேட்டர் டிசைன் போட்டோம், ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிச்சு. இங்க பிக் டெம்ப்ளேட் இருக்கு. இதை கொடுத்துட்டீங்கன்னா now you can see many templates. ஆல்ரெடி சூப்பரா பில்டு பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெப்சைட் இருக்கும். எல்லாம் ஒர்க்கிங் வெப்சைட் தான். பாருங்க 20 பேஜ் இருக்கு. ஒரு பேஜ்ல வந்து 3, 6, 9, 12 இருக்கு. அப்போ 20னா எவ்வளவு இருக்கு, 240 டிசைன்ஸ் இருக்கு. எதுக்கு, கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு பதிலாக நீங்க ஹோட்டல்ல ரன் பண்றீங்க, ஹோட்டல்னு போட்டீங்கன்னா ஹோட்டலுக்கு நிறைய அதே மாதிரி வெப்சைட் வந்து காட்டும். ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டை காட்டும். சி, இதுல 7 பேஜ் இருக்கு. நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அது. எஜுகேஷன் அப்படின்னு போட்டா எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா காட்டும். இங்க பாருங்க ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் காட்டுதா. ஸோ இண்டஸ்ட்ரியை போட்டிங்கனாலே அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், வெப்சைட் காட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், குளோபல் மார்க்கெட் ஸ்கூல்ன்றதுனால இப்போ எஜுகேஷன் பண்ணிட்டு இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். இதை எடிட்டுன்னு நீங்கள் கொடுத்துருங்க. எஸ், ஸோ யுவர் வெப்சைட் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. வெப்சைட்ல அப்லோட் பண்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க பிசினஸ் டீட்டெயில் தான் அது, வேற எதுவுமே கிடையாது. உங்க பிசினஸ்ல என்னென்ன டீட்டெயில் இருக்கு, எந்தெந்த பேஜ்ல எந்த டீட்டெயில் போடணும் மட்டும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இந்த இருக்குல்ல, இதுல வெப்சைட்ல டீட்டெயில் நம்ம கொடுக்கணும்.
நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ண மாதிரி we can paste that as well. இதை காப்பி பண்ணிட்டோமா? இதே கூட காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். நீங்க வந்து சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா உங்க பிசினஸ் டீட்டெயில் என்னவோ அதை என்ன செய்யுங்க, இதுல கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணிருங்க. ஜெனரேட் சைட் டெக்ஸ்ட் மட்டும் இப்போ ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு பண்ண, இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் எடிட் பண்ண வேண்டாம். நீங்க போடுற டெக்ஸ்ட்டை வச்சு என்ன இங்க பாருங்க, ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு மை சைட் எம்பவரிங் தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ், அவர் கம்யூனிட்டி டு சேஃப்டி, அவர் விஷன், அவர் மிஷன் எல்லாமே அதுலயே வந்துருச்சு பாருங்க. லேர்னிங் அட் ஹோம் எஃபெக்டிவ்லி. ஸோ கண்டென்ட்டை ஃபுல்லாவே என்ன பண்ணிருச்சு, அதுவே கிரியேட் பண்ணிருச்சு. ஜாயின் அவர் நெட்ஒர்க். அப்பெல்லாம் வேற மாதிரி கண்டென்ட் இருந்துச்சு, இப்போ எல்லாம் கண்டென்ட்டை மாத்திருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் கிரியேட் ஸ்டன்னிங் வெப்சைட். இது ஆல்ரெடி பில்ட் ஆகி இருக்கு, அதனால நமக்கு வந்து என்ன செய்ய வேண்டாம், பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோன் நம்பர் எல்லாம் எடிட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஆட் யுவர் ஃபோன் நம்பர்ஸ். இந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட் பண்ணும்போது இதில் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஆட் யுவர் ஃபோன் நம்பர் லைக் திஸ். அப்படியே கேன்வால் எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 85836308. ஓகே, அது மாதிரி இமெயில் ஐடி மாற்றிக்கோங்க, அட்ரஸ் மாற்றிக்கோங்க. வேற என்னெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ மாதிரி நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிஸ்னஸ்க்கு நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அபோட்டஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அபோட்டஸ் என்னென்ன பேஜஸ்ல என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றி வச்சுக்க முடியும். அபோட்டஸ்ல கொடுத்துருக்காங்க, இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதில் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் எதெல்லாம் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நீங்கள் என்ன செஞ்சலாம். நமக்கு இப்போ அட்மிஷன்லாம் தேவையில்லை இல்லையா, அட்மிஷனை டெலிட் பண்ணிடுறேன். கான்டாக்ட் வேணும், அட்மிஷன் தானே நம்ம டெலிட் பண்ணோம். பேரண்ட்ஸு தேவையில்லை, அதையும் நான் டெலிட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், நியூஸ் இருக்கலாம். அகாடமிக்ஸு நமக்கு தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தேவையான பேஜ். அது போக தனியாகவும் பேஜ் வச்சிருக்காங்க பாருங்க. சயின்ஸ், இது ஸ்கூலோட வெப்சைட்டு நம்ம எடுத்து குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் யூஸ் பண்ணுறோம். அப்போ சோஷியல் சயின்ஸு அப்படிலாம் வச்சிருக்காங்க. இது வேணும்னா வச்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே வந்து ஹைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ தட் நோ ப்ராப்ளம், அப்படியே இருக்கட்டும். இல்லை புதுசாக நீங்கள் மெனு ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆட் மெனு இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஆட் யுவர் ஃபேவரட் மெனு. ஓகே, பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் திஸ் வில் கம் லைக் திஸ். ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கணும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அபவுட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் அபவுட் பேஜில் என்ன பண்ண போகிறோம், ஈவெண்ட் பேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈவெண்ட்டில் என்னென்ன மாற்றணும், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லோகோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் எடிட் திஸ். ஓகே, கன்வெர்ட் டு வெக்டார்லாம் வருது, இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். லைக் திஸ் யூ கேன் டெலிட் அண்ட் யூ கேன் ஆட் ஒரு இமேஜ் இல்லையா. ஒரு இமேஜ் வந்து நம்ம என்ன செய்கிறோம் இதில் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் போயிட்டு இமேஜ் அப்லோட் அண்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட லோகோ வந்து நம்ம என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். நம்ம பிஸ்னஸோட லோகோ இப்போ இதுதான் லோகோன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இன்ஸ்டாகிராம் லோகோ தான் என் பிஸ்னஸ் லோகோன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை எடுத்துடுறோம். தட்ஸ் இட். ஆட் டு பேஜ்னு கொடுத்துரும். ஸோ இங்கே வந்துருச்சு. இதை நீங்கள் சைடில் பிடிச்சி சின்னதாக்கிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த இடத்துல வச்சிட வேண்டியதான். நீங்கள் எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நமக்கு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா, டெக்ஸ்ட் எலமெண்ட்ல போயிட்டு யூ கேன் ஆட் ஹெட்டிங் ஆர் வாட் எவர். இப்போ அது என்ன பண்ணுறோம், குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் 40 இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் எஃபெக்ட் கேரக்டர் இது இல்லை. ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஐ கேன் டேக் திஸ். ஃபாண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா, ஏரியல் பிளாக் இந்த மாதிரி.
திக்கா தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்க இடத்துல என்ன செஞ்சாச்சு, லோகோவையும் நம்ம மாற்றி வச்சாச்சு. ஸோ மெனு மாற்றுறதுக்கு தெரியும், லோகோ மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, கார்ட்லாம் தேவையில்லை அப்படின்னா யூ கேன் கிளிக் பண்ணி எடிட். ஓகேவா? இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆட் செக்ஷன் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஆட் செக்ஷன், அபவுட் செக்ஷன், டீமு. இப்போ அபவுட் பேஜில் ஆக்சுவலி வந்து டீம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமில் யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மேனேஜர், சேல்ஸ் பர்சன், அந்த மாதிரி உங்கள் டீமில் ஆட்கள் இருந்தாங்கன்னா யூ கேன் ஆட் லைக் திஸ். அண்ட் ஆட் செக்ஷனில் நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ண போறீங்களா, யூ கேன் ஆட் சர்வீசஸ். என்னென்ன சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் ஆட் பண்ண முடியும். கான்டாக்ட் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கான்டாக்டுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப், நியூஸ் லெட்டர் மாதிரி சப்ஸ்கிரைப் வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம். கஸ்டமரோட டெஸ்டிமோனியல் வேணுமா, அதுக்கு இதுலயே டெம்ப்ளேட் இருக்கு. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க பொதுவாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதுல வந்து கிளிக் பண்ண அடுத்தடுத்த இது வந்துடும். ரைட்? ஸோ இது மாதிரி நீங்க என்ன செய்யலாம், கிரியேட் பண்ண முடியும். இது மேனேஜ் ஸ்லைட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லைடு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்லைடு வந்து எப்படி ரோல்ல வரணும் அப்படின்றதே இருக்கு. ஸோ வாட் எவர் எப்படி வேணுமோ யூ கேன். ஓகேவா? குயிக் எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டிமோனியில எடிட் பண்ணிக்கலாம். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாட் எவர். அந்த மாதிரி செக்ஷன் 2 செக்ஷன் 3 இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எடிட் பண்ணிடலாம். வேற தீம் கலரோட லைக் பேஜஸ் மெனுஸ் நம்ம அப்பல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பேஜஸ் மெனு வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். சைன் அப் ஆப்ஷன், லாகின் ஃபார்ம் அது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லா ஆப்ஷனும் உள்ளே இருக்கு, விக்ஸ்லேயே இருக்கு. யூ கேன் உங்களுக்கு அது தேவையா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஸ் வந்து உள்ள இன்பில்ட் பண்ணி வைக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, விக்ஸ் ஏஐ சாட்னு ஒன்று இருக்கா. வெப்சைட்டை நீங்க ஆட்டோமேட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேட் ஆப்ஷன் உங்க வெப்சைட்ல வச்சுக்கலாம். ஆடு டு சைட்னு கொடுத்துட்றேன், ஆட் ஆயிடுச்சு. ஸ்கேனிங் யுவர் சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போடுதா. இதுதான் ஏஐ பாட்டுங்க. உங்க வெப்சைட்ல ஏஐ பாட்டு, நீங்க சேல்ஸே பண்ண வேண்டாம். சரியா? ஏஐ பாட்டே பண்ணிடும். இதுல இந்த ட்ரெயின் யுவர் ஏஐன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல நீங்க என்ன பண்ண முடியும், ஆக்சுவலி உங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் நியூ ரூல் அப்படின்ட்டு இருக்கா, இதுல கொடுத்துட்டு ஆட் நாலேஜ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு உங்க பிசினஸை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதுல பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல்னு கொடுக்குறேன். நீங்க அப்படி இல்லாம சர்வீஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு யூ கேன் டூ லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை அப்லோட் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் கிரியேட் ரூல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் ரூல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் 10 more ரூல்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப இதுல என்ன பண்ணலாம், அபவுட் ஃபவுண்டர் அப்படின்னு போட்டு இப்போ என்னை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னைய பத்தி டீட்டெயில் வேணும். and we can paste it here. That's it. நீங்க டாக்குமெண்டா வச்சிருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணலாம், கிரியேட் ரோல். ஓகே, இப்போ நான் 2 போட்டிருக்கேன். இதே மாதிரி என்னெல்லாம் வேணுமோ இங்க பாருங்க 10 வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? 10 டீட்டெயில் இதே மாதிரி நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். இது என்னன்னா நீங்க ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி அவங்க கிட்ட டீட்டெயிலாம் சொல்லி வைக்கிற மாதிரி உங்களுக்கு பதிலாக அது பேசும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரெயின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஜெனரேட் கொஸ்டின்ஸ் as well. கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், அதுவே கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கட்டும். அண்ட் ஏ ரெஸ்பான்ஸ் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு,
இங்க என்ன பண்ணணும்னா உங்க ஏஐ எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்லியா பேசணுமா, எப்படி இருக்கணும், டீட்டெயில்டா கேட்கணுமா, ஓகே அதையும் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேஷுவலா இருக்கணுமா, ஃபார்மலா இருக்கணுமா, இமோஜிஸ் யூஸ் பண்ணணுமா, ஆமா உங்களோட இன்னும் லைக் ஸ்டாஃபா இருந்தாருன்னா ஸ்டாஃபோட லைக் ஃபேஸ் எப்படி இருக்கணும். இப்போ நான் பேசுற மாதிரியே வைக்க போறேன். சரியா, லைக் இப்படி வச்சுக்கணும். ரைட்டா, இப்படி வச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்துடும். இப்போ நான் பப்ளிஷ் பண்றேன். ஓகே, பப்ளிஷ் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ண சைட்டை போய் பார்க்கலாம். யா, திஸ் இஸ் த சைட். இல்லையா, நம்ம ஆட் பண்ண எல்லாமே இருக்கு. ஹோம் பேஜ், I can click and go to home page as well. See, ஹோம் பேஜ்ல நம்ம கொடுத்த என்னோட விஷன் மிஷன் எல்லாமே இது இருக்கு. இப்போ chat with AI இருக்கு பாத்தீங்களா, chat with AI கொடுத்துட்டோம். தாட்ஃபுல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து வந்துட்டு பாருங்க, the thoughtful explorer program is part of our founders deep interest philosophy அப்படின்னு வந்திருக்கா. இப்போ நம்ம போட்டது வருது. இப்போ நம்ம டிஜிட்டல் ஓகே விஷன் நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, விஷன் ஆஃப், இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த வெப்சைட்ல போய் விஷனை என்ன செஞ்சிருந்தோம், பேஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ விஷன் ஆஃப் குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அது கரெக்டா அந்த விஷனை சொல்லுதான்னு பார்ப்போம். The vision of global marketing school transform Tamil entrepreneurs into global leaders. To transform Tamil entrepreneurs into global leaders. கரெக்டா வந்துருச்சா இதுல உங்களுக்கு? That's it. So in this way you can create your own agent. Okay. So இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கான இதை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் இதை தவிர வேற இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட் ஏஐல பில்டு பண்றதுக்கு சொன்னேன் இல்லையா, அதையும் நான் காட்டுறேன். இப்போ ரோல் அவுட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூ கேன் பில்டு மெனி வெப்சைட்ஸ் பை கிவிங் வாட் ப்ராம்ப்ட். ப்ராம்ப்டை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணலாம். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நம்ம என்ன வெப்சைட்லாம் பில்ட வெப்சைட் ஃபார் என்ன பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, இது நான் ப்ராம்ப்டாவே கேட்டுறேன், சாட் ஜிபிடிலே கேட்டலாம். ஏன்னா அதான் கொஞ்சம் ரிலேபிளான ஒரு கரெக்டாக கொடுக்கும். I am going to build this website in rollout. எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்றீங்கன்னு போட்டீங்கன்னா சாட் ஜிபிடி அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஓகே, give me prompt to build a complete working website with chat option. ஓகே, chat ஆப்ஷன் வேற என்னெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் and including images and videos அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சு கொடுத்துருங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ப்ராம்ப்ட் இந்த கிரியேட் ஆயிடுச்சு. ஹோம் பேஜ், ஹீரோ பேஜ் எல்லாத்தையும் கொடுக்குது. இதில் நீங்கள் கலர் கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் கலர் கொடுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கலர் ரெக்வஸ்ட் வரும், அந்த கலரையும் நீங்க என்ன செய்யலாம், இதில் கொடுக்கலாம். உங்க பிசினஸ்க்கு என்ன கலர் வேணும், ஓகே, ஃபோன் நம்பர் இன்க்ளூட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில போடுறீங்க அப்படின்னாலும் போட்டும் இந்த ப்ராம்ப்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ரோல் அவுட்ல கொண்டு ஜஸ்ட் பேஸ்ட். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, வித்தின் 1 ஹவர்ல நீங்க என்ன பண்ண முடியும், சூப்பரான வெப்சைட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அது இந்த பாருங்க பில்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, ரியல் க்ரோத் விங் டிஜிட்டல் என் வெப்சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏதாவது இந்த கோடிங்லாம் தெரிஞ்சவங்க சூப்பராக பண்ணுவாங்க, பட் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இதெல்லாம் எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காலம்ல இமேஜஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கிளிக் அண்ட் எடிட். பேக்ரவுண்ட் வேணா இதில் சேஞ்சு பிஜி டு பிளாக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பிளாக் கலர்ல மாறும். ரோல் அவுட்ல
என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரி வெப்சைட்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன், இண்டஸ்ட்ரி வெப்சைட் ஏதாவது ஒரு வெப்சைட் பார்க்கலாமா? என்ன வெப்சைட் பார்க்கலாம்? காசா கிராண்ட் பார்க்கலாம். ஓகே, காசா கிராண்ட். இப்போ இந்த வெப்சைட் இது இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க. இது ஒரு காம்படிட்டர் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி நமக்கும் வெப்சைட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரியா? என்ன சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் காப்பி த சைட். சரியா? இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணிட்டு ரோல் அவுட்ல கொண்டு இப்படி பேஸ்ட் பண்ணி க்ளோன் திஸ் அப்படின்னு கொடுத்து உங்க பிசினஸ் நேம் ஓகே கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க காசா கிராண்ட் லோகோலாம் அப்படியே தூக்கிட்டான் பாருங்க. 22% தான் முடிஞ்சிருக்கு. லோகோ வந்துருச்சு. அந்த வெப்சைட் எப்படி இருக்கோ இங்க பாருங்க. அதுல இருக்கிற அதே ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டான் உள்ள. அம்யூனிட்டிஸ் பண்ற சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு நல்ல ஒரு வெப்சைட் கிடைச்சிருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். இப்போ அந்த லைக் என்ன சொல்றது, வேர்ட் ப்ரெஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்டு தீம் இருக்கும். அந்த தீம் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். தீம்னா இந்த டெம்ப்ளேட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இதுல கிரியேட் பண்ற டெம்ப்ளேட் பிடிக்கலன்னா நீங்க அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க, இங்க லேர்ன் பண்ணதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் 17 சொல்றேன். யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.